வணக்கம் பிரவீன். சேலம் தாதகாப்பட்டி பகுதியை சேர்ந்தவர் சண்முகம். இவர் அதிமுக கட்சியில் பல்வேறு முக்கிய பொறுப்பு வகித்தார். குறிப்பாக கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை அதிமுக ஆட்சியின் போது கொண்டலாம்பட்டி மண்டல குழு தலைவர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு அவரது பணிகளை முடித்துக் கொண்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த பொழுது தாதகாப்பட்டி பகுதியில் மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டார். நள்ளிரவில் இவர் படுகொலை செய்யப்பட்ட நிலையிலும் ஏராளமான உறவினர்கள் மற்றும் அதிமுக தொண்டர்கள் குவிந்த நிலையில் திருச்சி பிரதான சாலையில் கடுமையான போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது. தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குற்றவாளிகளை கைது செய்யும் வரை உடலை எடுக்க விடமாட்டோம் என்று கூறி அதிமுக நிர்வாகிகளும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவரது உடலானது சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டது. உடல்கூறு ஆய்வில் கையெழுத்திட மாட்டோம், உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று சேலம் அரசு மருத்துவமனையில் சண்முகத்தின் உறவினர்கள் மற்றும் 500க்கும் மேற்பட்ட அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் குவிந்தனர். இது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கண்டன அறிக்கை வெளியிட்டிருந்தார். உறவினர்கள் தெரிவிக்கையில், சேலம் 55வது டிவிஷன் திமுக கவுன்சிலர் தனலட்சுமியின் கணவர் சதீஷ் என்பவர்தான் இந்த படுகொலையை செய்தார். கூலிப்படையை ஏவிவிட்டு இந்த படுகொலையை செய்தார் என்று கூறி அவர் மீது குற்றச்சாட்டு வைத்தனர். அவரை கைது செய்தால் தான் நாங்கள் உடலை வாங்குவோம் என்று கூறி தொடர்ந்து சேலம் அரசு மருத்துவமனையில் பிணவரை முன்பு காத்திருந்தனர். இந்த நிலையில்தான் தற்பொழுது அவரை சேலம் அன்னதானப்பட்டி காவல்துறையினர் அதிமுக நிர்வாகி படுகொலை விவகாரத்தில் தனலட்சுமியின் கணவர் சதீஷை தற்பொழுது கைது செய்துள்ளனர். தொடர்ந்து அவர்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் தற்பொழுது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் இதுவரை இந்த கொலை வழக்கில் 8 பேரை அன்னதானப்பட்டி காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இருந்த போதிலும் உறவினர்கள் உடலை பெறாமல் அவரது கைது தொடர்பான முதல் தகவல் அறிக்கையை அவரிடம் காண்பித்தால் மட்டுமே உடலை வாங்குவோம் என்று கூறி தொடர்ந்து இந்த அரசு மருத்துவமனையில் காத்திருக்கின்றனர். தற்பொழுது அதிமுக நிர்வாகி கொலை வழக்கில் திமுக கவுன்சிலரின் கணவர் சதீஷ் கைது செய்யப்பட்டுள்ளார். அவருடைய FIR காப்பி வழங்கினால் மட்டுமே உடலை பெறுவோம் என்று கூறி தொடர்ந்து உறவினர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரவீன்.